Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா manufacturing processல metal forming அதனுடைய MCQs பார்க்கலாம். First question என்னன்னா which one of the following manufacturing process requires provision of flash cutter. இப்போ flash cutterனா ஃபர்ஸ்ட் நமக்கு என்னன்னு தெரியணும். இப்போ நம்ம metal formingல வந்து மெட்டல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அன்வான்டட் மெட்டீரியல்ஸ் வந்து இருக்கும்ல, ஸோ அதை வந்து அதுதான் ஃப்ளாஷ் கட்டர். ஸோ அந்த மெட்டீரியல் நம்ம வந்து எப்படி ரிமூவ் பண்ணுவோம் ஸோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அது வந்து க்ளோஸ்ட் டை ஃபோர்ஜிங் ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸில் தான் இந்த ஃப்ளாஷ் கட்டர் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஹாட் ஒர்க்கிங் ஆஃப் மெட்டல்ஸ் இஸ் கேரிட் அவுட் அட் வாட் டெம்பரேச்சர் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கோம்னா ஹாட் ஒர்க்கிங் எபோவ் recrystallization temperature, இதே cold working வந்து below recrystallization temperature. Next question என்னன்னா the forging of steel specimen is normally done at temperature of கேக்குறாங்க 1100 degree Celsius. Next வந்து in order to get the uniform thickness of plate by rolling process one provides என்ன ப்ராசஸ்னு கேக்குறாங்க. இது நம்ம பிளேட்டா இருந்தாலும் சரி, பீமா இருந்தாலும் சரி, இல்ல காலமா இருந்தாலும் சரி, இதுக்கு வந்து நம்ம யூனிஃபார்ம் திக்னஸ் எதுவும் பெண்ட் ஆகக்கூடாதுன்னா நம்ம வந்து கேம்பர் தான் ப்ரொவைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து டைஸ் ஃபார் ஒயர் டிராயிங் ஆர் மேட் ஆஃப். ஸோ டைஸ் எல்லாமே நம்ம ஹார்டஸ்ட் மெட்டீரியல் தான் மேக் பண்ணுவோம். ஸோ இதில் ஹார்டஸ்ட் மெட்டீரியல் எதுன்னு பார்த்தா கார்பைட்ஸ். ஸோ சி த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தோன்னா பிளாக்கிங் அண்ட் பியர்சிங் ஆப்ரேஷன்ஸ், இது எல்லாமே மெட்டல் கட்டிங் ஆப்ரேஷன்ஸ், இது எல்லாமே பெர்ஃபார்ம் சைமல்டேனியஸ்லி இந்த டைன்னு கேட்குறாங்க. இது வந்து காமோட் டை ஆன்சரு. நெக்ஸ்ட் ஒன்று வந்து மூவிங் மேண்டட் இஸ் யூஸ்டு இன் என்ன ப்ராசஸ்ன்னு கேட்குறாங்க. நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நமக்கு சப்ஜெக்டில் ஹெச்எம்டின்னு தெரியும், இதில் வந்து எம்எம்டின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ எம்எம் ஆன்சர் இஸ் டியூப் டிராயிங். ஸோ எம்எம்டி ஃபர்ஸ்ட் லெட்டர். ஸோ டிங்க ஞாபகம் இப்படி வச்சுட்டோன்னா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஹெச்எம்டி மாதிரி இது வந்து எம்எம்டி. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா த ப்ராசஸ் யூஸ்ட் ஃபார் ரிலீவிங் internal stresses previously set up in the metal for increasing the messiness of the steel. இப்போ ரிலீவிங் தி இன்டர்னல் ஸ்ட்ரெஸஸ் மட்டும் வந்துச்சுன்னா இது வந்து ப்ராசஸ் அண்ட் ஆனால் இது ஃபைனலாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா தி மெட்டல் ஃபார் இன்க்ரீஸிங் தி மெஸ்னபிலிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ மெஸ்னபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதா நம்ம அப்ஜெக்டிவிங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா ஸ்பெராய்டைசிங். மெஸ்னபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஸ்பெராய்டைசிங். நெக்ஸ்ட் வந்து காயினிங் வந்து என்ன டைப் ஆஃப் ஆப்ரேஷன் கேட்குறாங்க. காயினிங் வந்து கோல்ட் எக்ஸ்ட்ரூஷன் ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து ரெட் ரோலிங் வந்து எதுக்கு சிமிலராக இருக்குன்னு கேட்குறாங்க. ரெட் ரோலிங் இஸ் சிமிலர் டு கோல்ட் ரோலிங் ப்ராசஸ், ரெண்டுமே ரோலிங் தான். நெக்ஸ்ட் ஒன்று வந்து செட்டிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டல் இஸ் இம்ப்ரூவ்டு பை செட்டிங் அப் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸஸ், அதாவது இன்டர்னல் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸஸ் வந்து இது பண்ணணும்னு சொல்கிறாங்க. இன்டர்னல் ரெசிடுவல் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணி ஃபெட்டிக் ஸ்ட்ரென்த் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறோம். இந்த ப்ராசஸ் வந்து என்ன பேருன்னு கேட்குறாங்க. இது வந்து ஷார்ட் பீனிங் ப்ராசஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா ஸ்பேகிங் வந்து என்ன டைப் ஆஃப் ஆப்ரேஷன் கேட்குறாங்க. இது வந்து ஒரு மெட்டல் ஃபார்மிங் ஆப்ரேஷன், என்னன்னா ஃபோர்ஜிங். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஜென்ரலி த ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபார்ம் இன் விச் மெட்டல்ஸ் கேன் பி யூஸ்ட் ஆஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது மெட்டல்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபார்மில் யூஸ் பண்ணோம்னா அது எந்த டைப் ஆஃப் ஆப்ரேஷன் வந்து இது பண்ணணும்னு கேட்குறாங்க. இது வந்து மெட்டல் ஃபார்மிங் ஆப்ரேஷனில் தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அது வந்து ஃபோர்ஜிங். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து டேஸ் கேன் பி ஈஸிலி ட்ரான் இன்டு ஒயர்ஸ்னு கேட்குறாங்க. இது வந்து டக்டைல் மெட்டீரியல் தான். ஸோ இதில் இருக்க டக்டைல் மெட்டீரியல் வந்து காப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து லார்ஜ் சைஸ் போல்ட் ஹெட்ஸ் ஆர் மேட் பை என்ன ஆப்ரேஷன் கேட்குறாங்க. இது வந்து அப்செட் ஃபோர்ஜிங். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அ கியர் ஃபினிஷிங் ப்ராசஸ் அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தோன்னா கியர் ஹாப்பிங் இஸ் எ மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். இது வந்து ஃபினிஷிங் கிடையாது, இது வந்து மேக்கிங் ப்ராசஸ். ஸோ ஏதா ஆன்சர். மித்த மூணுமே கியர் ஃபினிஷிங் ஆப்ரேஷன். கியர் சேவிங், கியர் கிரைண்டிங், கியர் லாப்பிங், இந்த மூணுமே கியர் ஃபினிஷிங் ஆப்ரேஷன்ஸ். ஸோ எதுவும் இல்லைன்னு கேட்கும்போது கியர் ஹாப்பிங். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம மெட்டல் ஃபார்மிங்குரிய எஸ்எஸ்சி ஜேஇ எம்சிக்யூஸ் பார்த்துருக்கோம். தொடர்ந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் எஸ்எஸ்சி ஜேஇ எம்சிக்யூஸ் நம்ம பார்க்கலாம். மீன்வைல் நீங்கள் கீழே பாட்டம் ரைட் கார்னரில் இருக்க மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் பிளேலிஸ்ட் யூஸ் பண்ணி மற்ற
கொஸ்டின்ஸ் அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.